வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது த லாஸ்ட் சன்ரைஸ் அப்படின்ற இங்கிலீஷ் மூவி தமிழ் டப்பிங்கோட பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் த லாஸ்ட் சன்ரைஸ் அப்படின்ற நாவலை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு படம். பழச மறக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய ஹீரோயினுக்கும் புதுசாக வெக்கேஷனில் பார்த்த ஹீரோக்கும் ஏற்படக்கூடிய ஒரு காதல், அந்த காதல் எப்படி போகுது அப்படின்ற மாதிரியான தீமில் நகரக்கூடிய கதை. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க ஒரு டான்ஸராக இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் போதே மைக் அடித்து விழுறாங்க. அவங்களுக்கு எப்லிப்சி அப்படின்ற மாதிரியான ஒரு ரேரான பிரெயின் டிசீஸ் இருக்குது. அதுக்கு சர்ஜரி பண்ணியே ஆகணும். பட் சர்ஜரி பண்ணால் பழசெல்லாம் மறக்கிறதுக்கான அபாயமும் இருக்குது. ஸோ அவங்க அது பண்ணிக்காமே மெடிக்கேஷன்ஸை வச்சே ஓட்டிகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னோட அம்மாவோட வேலை விஷயமா அவங்க சொந்த ஊருக்கு அவங்க போகும்போது இவங்க வெக்கேஷனுக்கு அங்கே போகிறாங்க. போன இடத்துல நம்ம ஹீரோவை சந்திக்கிறாங்க. ஹீரோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பர்சன் தான். ஸோ ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அந்த காதல் அப்படின்றது மலருது. அந்த காதல் எப்படி போகுது, அதில் என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதுலேயும் குறிப்பாக அவங்க அம்மானாலையும் இந்த மறதினாலையும் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். ஹீரோயின் பழச மறக்கிறது இந்த கான்செப்ட் மூன்றாம் பிறை காலத்துலேருந்தே தமிழ் சினிமாவில் ரொம்ப பரிச்சயப்பட்ட ஒரு கான்செப்ட் அப்படின்னே சொல்லலாம். இதில் ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னும் போது என்ன மாதிரியான ஒரு ஃப்ளோவில் அந்த காதல் போகுது, அதில் என்ன மாதிரியான பிரச்சனை வரப்போகுது, அதுலேயும் குறிப்பாக கிளைமேக்ஸ் எப்படி இருக்க போகுது, இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம். இதுலேயும் கிட்டத்தட்ட அதே ஃப்ளோவில் தான் போகும். பட் கிளைமேக்ஸை ஏதோ புதுமையாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒன்றுமே இல்லாத மாதிரியான ஒரு கிளைமேக்ஸாக முடிச்சிட்டாங்க. இதுதான் புதுமென்ட்டு. இன்ஃபேக்ட் எந்த விதமான இம்பேக்ட்டுமே அதில் ஃபீல் ஆகவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். மேக்கிங் வைஸ் உண்மையிலே நீட்டாக இருந்துச்சு. விஷுவலாக ரொம்ப கிராண்டியராக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இவங்களுக்குள்ள அந்த லவ் ஏற்படக்கூடிய அந்த காட்சிகள்லாம் ரொம்ப சிம்பிளாக அமைச்சிருந்தாங்க. அந்த அம்மானால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனை, அந்த ரியல் எஸ்டேட் ரிலேட்டடான விஷயங்கள் இதுவுமே ஓரளவுக்கு நீட்டாக போச்சு. மற்றபடி கதையில் பெருசாக சொல்கிற அளவுக்கு எந்த விஷயங்களுமே இல்லவே இல்லை. ரொம்ப ரொம்ப ரொட்டீனான ஒரு ரொமான்ஸ் ட்ராமா. டைம் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.4 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் வெரி ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். ப்ராப்பரான அடல்ட் சீன்ஸ் இருக்குது. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.